ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க ஸ்காலப் டிசைன் தான் எப்படி தைக்கிறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேன்வாஸில் வெட்டிக்கிட்டேன். ஸ்காலப் டிசைனை வெட்டிக்கிட்டு கழுத்தில் வச்சு அயன் பண்ணிக்கிட்டு அந்த கேன்வாஸ்க்கு கொஞ்சம் தள்ளியே தையலை போட்டுட்டு வர்றேன். கேன்வாஸை தள்ளி இருக்கக்கூடாது, கேன்வாஸை ஒட்டி கேன்வாஸ் மேலேயும் போட வேண்டாம். தையல் போட்டுக்கிட்டு வரேன். போட்டாச்சு. சுற்றி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அந்த பிசல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொரு ஸ்காலப்புக்கு இடையில லேசாக நேச்சஸ் போட்டுக்கோங்க. சிசர் கட் போட்டுக்கிட்டு அழகா திருப்பிக்கோங்க. மெதுவாக திருப்புங்க. இதே மாதிரி 2 சாரி கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே இதே ஸ்காலப் டிசைன் தான். சுற்றி திருப்பி ஒரு லேசா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக இருக்கும் ஸ்காலப்பு. எப்படி எடுத்துட்டேன். அடுத்தது கழுத்து. கேன்வாஸ் மேலேயே ஒரு அடி அடிச்சுக்கலாம். அடிச்சு திருப்பிக்கிற மாதிரி நேச்சஸ் போட்டுக்கோங்க. சிசர் கட் போட்டுட்டு படிமான தையல் போடுங்க கழுத்துக்கு. இது பைப்பிங் மாதிரி தெரியும். கழுத்துல தனியா நம்ம பைப்பிங் வைக்க வேண்டியதில்லை. அதை அப்படியே உள்ள மடிச்சு அடிக்கிறேன் பாருங்க. லேசா ஒரு நூல் அளவு மட்டும் அந்த உள்ள இந்த கிரீன் கலர் துணி தெரியுற மாதிரி அடிச்சுட்டு வரேன். அது பைப்பிங் மாதிரியே இருக்கும். லைனிங் துணியே ஒரு நூல் அளவு இருந்தா போதும். வச்சாச்சு. இப்ப கேன்வாஸை சுத்தி தையலை போட்டுட்டு ஓவர்லாக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த பிளவுஸ்ல சுத்தி தையல் போட்டு டாட் பிடிச்சி அடியில மடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்தது அங்க பாருங்க, அதுல பொருத்திக்கலாம். அந்த நெக்கையும் இந்த உடம்பையும் பொருத்தி ஷோல்டர் அளவு பார்த்துக்கங்க. ஷோல்டர் அளவு 2.25 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் கூடவும் போயிடக்கூடாது. நம்ம வச்ச அளவு கரெக்டா இருக்கணும். வச்சு பின் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்காலப் மேலேயே வளைவு வளைவா அடிச்சிட்டு வாங்க. ஸ்காலப் தைக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை முக்கியம். இருங்க, அடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு லுக்கா இருக்குன்னு. பின் பண்ணதெல்லாம் எடுத்தாச்சு. சூப்பரா இருக்கு.